எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறேன். ஜோதிடம் சொல்வதற்கு பல்வேறு எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டன. RMS அஸ்ட்ரோ அகாடமி விதிகளுடனும் சுருதிகளுடனும் பயணிக்கிறது. ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடன் பயணிக்கிறோம். முதலாம் ஆண்டு வகுப்பு இந்த ஆண்டு இறுதியிலே நிறைவு பெறுகிறது. இந்த ஆண்டு இறுதியில் அடுத்த பாடத்திட்டம் அடுத்த ஆண்டுக்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது. வாய்ப்பு இருப்பவர்கள், உங்கள் ஜாதகத்தில் பாக்கியம் இருப்பவர்கள் தொடர்பு கொள்வார்கள். இல்லை என்றால் காணொளியில் கைத்தட்டு தட்டிவிட்டு விலகிச் சென்று விடுவார்கள். ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம். எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல, எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம். படித்து சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல, பார்த்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம். வந்தவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதும் ஜாதகம், வந்தவர் மனக்கேள்விக்கு பதில் சொல்வதும் ஜாதகம். வந்தவர் பணக்கேள்விக்கு பதில் சொல்வதும் ஜாதகம், வந்தவருடைய கஷ்டம் தீர்வதற்கு சொல்வதும் ஜாதகம். எனவே நாங்கள் விதிகளுடன் பயணிக்கிறோம். அப்படி விதிகளுடன் பயணிக்கிற பொழுது ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாரம்பரிய பாடலை எப்படி பொருள் காண்பது, பிரித்து பார்ப்பது என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல். எல்லோரும் பாடலை வாசித்து அறியலாம், தவறொன்றும் கிடையாது. தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர்கள் அனைவருமே ஜோதிடர் ஆகலாம், ஒரு மாற்று கருத்து இல்லை. எடுத்து சொல்வதற்குத்தான் நாம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது. எழுத படிக்க தெரிந்தால் ஜோதிடர், ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எடுத்து சொல்வதற்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது. தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருக்கணும். தினமும் ஒரு ஜாதகத்தையாவது பார்த்து ஒரு பாடலை தேடி கண்டுபிடிக்கிற வல்லமையை நாளும் நவகோள்கள் நமக்கு தந்து கொண்டே இருக்கணும். போதும் என்பது வாசித்ததிலும் பொருள் சேர்த்ததிலும் இருக்கவே கூடாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை என்று பார்க்குறோம். ஜாதகர் பிறந்த தேதி 28/7/1997, 28/7/1997, 3:19 PM அவங்க பிறந்திருக்காங்க. மத்தியானம் ஈரோடு மாவட்டத்தில். விருச்சிக லக்னம், 3இல் குரு பகவான் வக்ரம், 4இல் கேது, 5இல் சனி, 7இல் சந்திரன், 9இல் சூரியன், 10இல் புதன், ராகு, சுக்கிரன், 11இல் செவ்வாய். நவாம்ச கட்டம் சொல்கிறேன். மகர லக்னம், லக்னத்தில் சனி மாந்தி, மிதுனத்தில் புதன் கேது, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் செவ்வாய் குரு, துலாத்தில் சூரியன், ராகு தனுசில், சந்திரன் மகரத்தில். சூரிய தசை 3 வருடம் 6 மாதம் இருந்திருக்கிறது. பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. திதி தசமி திதி. விருச்சிகமும் சிம்மமும் திதி சூனிய ராசிகளாக வருகிறது. தற்பொழுது ராகு திசை சனி புத்தி நடக்குது. அப்போ நாம் எடுத்தோன்னே என்ன சொல்லுவோம்? எங்கள் குருநாதர் திசையை ஒட்டி புத்தியை ஒட்டி திசையை ஒட்டி கோச்சார தொட்டு பலன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. ராகு எங்கே இருக்கிறார்? சிம்மத்தில் இருக்கிறார். ராகு யார் நட்சத்திரத்தில் இருக்கிறார்? சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார், உத்தரத்தில். அப்போ என்ன சொல்லலாம்? தந்தைக்கு ஒரு பகையை சொல்லாங்களா? அப்போ புதன் சிம்மத்தில் இருப்பதனாலும் திதி சூனிய ராசியாக வருவதனாலும் அந்த வீட்டதிபதி தன் வீட்டுக்கு 12இல் மறைந்து இருப்பதனாலும் அது 9ஆம் இடமாக வருவதனாலும் தந்தை 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதனாலும் ஒரு குற்றத்தை நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, தந்தைக்கும் மகனுக்கும் இடையறாத பகை அல்லது மனத்தாங்கள் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் விட இந்த ராகு பகவான் நின்ற சாரநாதன் நவாம்சத்தில் முழுமையாக தன்னுடைய பலத்தை இழந்து போகிறார். அதை நன்றாக வாசகர்கள் கவனிக்க வேண்டும். இப்படி இருக்கிற பொழுது சூரியனுடைய வீடு திதி சூனியமா வருது. சூரியன் தன் வீட்டுக்கு 12இல் மறைகிறார். நிற்கிற ராகு தசாநாதன் திதி சூனிய ராசியில் இருக்கிறார். அவர் வாங்கி இருக்கிறதும் ராகு சாரம். இதெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் புதனும் லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிரனும் அங்கே இருக்கிறாங்க.
அவர்களுக்கு புதன், ராகு, சுக்கிரன் அவர்களுக்கு குரு பகவான் சஷ்டாஷ்டகமாக வருகிறார். குருவுக்கும் ராகுக்கும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் சஷ்டாஷ்டகமாக குரு வரார். அப்ப குரு வக்ரமா இருக்கிறார். அப்போ உறவு முறைகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப 5ஆம் இடம் குரு பூர்வ புண்ணியத்தை குறிப்பது. அதனால மகனுக்கும் தந்தைக்கும் சொத்து சார்ந்த பிரச்சனைகள், வழக்குகள், வம்புகள், மோதல்களும் இருக்கலாம். அதனால பிரிந்திருப்பது நல்லது. நியாயமா எப்படி அதை தீர்த்துக்கணுமோ அதை தீர்த்துக்கிறது. அது பெரியவங்களை வச்சோ இல்லை உரிய நீதிமன்றத்தை நாடியோ அவர்களுடைய எண்ணத்தை பொறுத்து, வண்ணத்தை பொறுத்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். நாம் சொல்ல வந்தது, தந்தைக்கும் மகனுக்கும் இடையறாத பகை நிலவிக்கொண்டே இருக்கும். உட்பூசல் போல, போர் போல. இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா? ஜாதக அலங்கார பாடல் 595. 5ஆம் இடத்தில் செங்கதிரோன் அறவும் கூடிதான் இருக்கில் மஞ்சார் குழலாய் தந்தைக்கும் மைந்தன் தனக்கும் வரும் வகையே செஞ்சாலிகளும் திரவியமும் சேதமுண்டாம் திறமையுடன் அஞ்சாதிருந்த தளங்கள் விட்டு தூரப்போவது இலக்கணமே. பிரிஞ்சு போறது தான் இலக்கணம் சொல்றாங்க. 5ஆம் இடத்தில் செங்கதிரோன் அறவும் கூடணும். செங்கதிரோன் என்றால் கதிர் பகவான், சூரியன். அவரு யாருடன் சேரணும்? அறவுடன், பாம்புடன் கூட வேண்டும். அப்ப இங்க 5ஆம் இடத்துல அது இல்லையே, எப்படி பொருந்தி வருதுன்னு பாத்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் சூரியனுடைய வீட்டில் இருந்து சூரியன் சாரம் பெற்று இருக்கிறார். வந்துடுச்சுங்களா? 5ஆம் இடத்தில் செங்கதிரோன் அறவும் கூடி தான் இருக்கில் மஞ்சார் குழலாய் தந்தைக்கும் மைந்தன் தனக்கும் வரும் வகையை. இது மட்டும் போதுமா? போதாது. என்னுடைய குருநாதர் சொல்வார், பாடல் முழுமை பெறுவதற்கு துணை விதிகள் அவசியம், பொருத்தி பார்ப்பதற்கு. அப்போ 9ஆம் வீட்டில் அந்த பாவகிரகங்கள் இருக்குது மட்டும் போதாது. 9ஆம் அதிபதி பலம் பெற வேண்டும். எல்லாரும் கேட்கலாம், ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாத்தான இருக்காரு, எப்படி இவர் தன்னுடைய அமைப்புல விலகினார் என்று கேட்டால், அந்த சந்திரனை சனி பகவான் பார்க்கிறார் 3ஆம் பார்வையா. பகை கொண்ட சனி பகவான் சந்திரனை பார்க்கிறார். 2வது நவாம்சத்திலும் சந்திரன் மகரத்தில் இருக்கிறார். எனவே 9ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்து 9ஆம் அதிபதி பலம் இழந்து போய்விட்டால், அந்த திசையும் புத்தியும் நடந்தால் தந்தைக்கும் மகனுக்கும் பகை வரும் என்பது இந்த பாடல். அப்ப எனவே ஒரு பாடலை பார்க்கிற பொழுது ஆதிபத்தியம், கிரகசாரம், சேர்ந்தவர், பார்த்தவர், நவாம்ச பலன், கோச்சார பலன், திதிசூனியம், அதே மாதிரி மாரகாதிபதி, பாதகாதிபதி போன்ற பாருங்க. லக்னம் ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு பாதகஸ்தானம் என்ன? அங்கே யார் இருக்கிறா? கொஞ்சம் கவனிச்சோம்னா நம்ம ஜோதிடத்தில் வெற்றி அடைஞ்சிடலாம். எனவே 5ஆம் இடத்தில் செங்கதிரோன் அறவும் கூடி தான் இருக்கில் மஞ்சார் குழலாய் தந்தைக்கும் மைந்தன் தனக்கும் வரும் வகையே செஞ்சாலிகளும் திரவியமும் சேதமுண்டாம் திறமையுடன் அஞ்சாதிருந்த தளங்கள் விட்டு தூரப்போவது இலக்கணமே. எனவே பகையை நெஞ்சில் சுமந்திருப்பதை விட அன்பை இதயத்தில் சுமந்து பிரிந்திருப்பது நல்லது என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்வதேன். ஏனென்றால் அவர்கள் இல்லை என்றால் எனக்கு விதியும் இல்லை, சுருதியும் இல்லை. இது இரண்டும் இல்லை என்றால் RMS அஸ்ட்ரோ அகாடமி இல்லை. இந்த RMS அஸ்ட்ரோ அகாடமி விதிகள் என்கின்ற தூணுடனும் சுருதிகள் என்கின்ற தூணுடனும் மூலபால் ஆதார சுருதிகளும் உதாரண ஜாதங்கள் என்கின்ற 4 தூண்களில் நடைபோட்டு கொண்டு இருக்கிறது. எனவே பாடல்களுடன் பயணிக்கிறோம், விதிகளுடன் பயணிக்கிறோம். உண்மையை அறிந்து கொள்வதற்கும் உண்மையை நெருங்குவதற்கும் இந்த சுருதிகளும் விதிகளும் பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. மேலும் படித்து கொண்டே இருப்போம், தேடிக்கொண்டே இருப்போம் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.